குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இன்டெக்ரல் கால்குலஸ் தொகை நுண்கணிதம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சாப்டர் வகை நுண்கணிதம். அதில் எல்லா பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபார்முலா நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்டெக்ரல் கால்குலஸ். ஸோ இன்டெக்ரல் கால்குலஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சாப்டருக்குள்ளே நுழையலாம். ஸோ நம்மளுடைய இன்டெக்ரல் கால்குலஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்போ நேர்மாறு சார்புகள் அப்படின்னா என்னன்னு தெரியும். நேர்மாறு அப்படின்னா என்னன்னு தெரியும், அல்லது எதிர்மறை சார்பு அப்படின்னு சொல்லுவோம். நேர்மாறு அல்லது எதிர்மறை சார்பு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்வர்ஸ் அல்லது நேர்மாறு சார்பு அப்படிங்கிறது என்னன்னா, பிளஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அதனுடைய எதிர்மறை சார்பு மைனஸ், இன்ட்டு பெருக்கல் இருந்ததுன்னா அதனுடைய எதிர்மறை சார்பு வகுத்தல், அந்த மாதிரி பார்த்துருப்போம். இப்போ பிளஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ 5 அப்படின்னு சொன்னால் அதனுடைய எதிர்மறை சார்பு என்னன்னா மைனஸில் போடும்போது நமக்கு வரும். சரியா? அப்போ ப்ளஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதனுடைய எதிர்மறை சார்பு என்னது, -5 அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ 5 கூட்டினீங்கன்னா மறுபடியும் 5 கழிச்சின்னா மறுபடியும் அது அளவே வந்துடும். ஸோ அதே மாதிரி 5ஆல் பெருக்கிற மறுபடியும் 5ஆல் வகுக்கிற அப்படின்னா அந்த என்ன நம்பர் எக்ஸுங்கிறது அது அதாவே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சார்புகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா நேர்மாறு சார்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறது, டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு சார்பு அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். இந்த டெரிவேட்டிவ் அப்படிங்கிற சார்பினுடைய எதிர்மறை சார்பு, டெரிவேட்டிவ்னுடைய எதிர்மறை சார்பு டிஃப்ரென்சியேஷன், அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்டகிரேஷன், இன்டகிரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ டெரிவேட்டிவ் அல்லது டிஃப்ரென்சியேஷனுடைய எதிர்மறை சார்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்டகிரேஷன் அல்லது இன்டகிரல் கால்குலஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ டெரிவேட்டிவ் அப்படிங்கிறத நம்ம முதலே பார்த்து முடிச்சிட்டோம். டெரிவேட்டிவ் இதனுடைய ஆப்போசிட் ஃபங்க்ஷன் தான் என்னன்னா ஆன்டி டெரிவேட்டிவ். ஸோ இதுக்கு பேர் என்னது, ஆன்டி இண்டியன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது வகையீடு அப்படின்னு சொன்னா, இதை வகையீடு அப்படின்னு சொன்னா இது என்னன்னு சொன்னா எதிர் வகையீடு அப்படின்னு சொல்லலாம். வகையீட்டுக்கு முற்றிலும் ஆப்போசிட்டா இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம், எதிர் வகையீடு அப்படின்னு சொல்றோம். அப்போ டெரிவேட்டிவ் அப்படின்னு இருந்ததுன்னா அதனுடைய ஆன்டி டெரிவேட்டிவ் தான் நம்ம இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வகையீடு அதுக்கு ஆப்போசிட் ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. வகையீடு அப்படின்னு இருந்தா அதுக்கு எதிர் வகையீடுங்கிறது என்னன்னா இன்டகிரல் கால்குலஸ். சரியா? அது லாஸ்ட் ஆஃப் பண்ணிடு, ரெண்டாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. ரெண்டாவது ஓகே. ஸோ வகையீடு, எதிர் வகையீடு. வகையீடுங்கிறது நம்ம என்ன எழுதுறோம்னா d/dx அப்படின்னு சொல்லி எழுதுவோம். வகையீடு எக்ஸை பொறுத்த வகையீடு. அது மாதிரி எதிர் வகையீடு அப்படிங்கிறதுக்கு சிம்பல் என்னன்னா இந்த சிம்பல் இன்டகிரல் டிஎக்ஸ். இன்டகிரல் டிஎக்ஸ் எதை பொறுத்து நாம இன்டகிரேட் பண்றோம், தொகையிடுறோம் அப்படிங்கிறது தான் இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ். ஸோ இன்டகிரல் ஆஃப், இந்த இடத்துல ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும், இன்டகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ d/dx அப்படிங்கிறதுனுடைய எதிர் சார்பு தான் என்னன்னா இது இன்டகிரேஷன். அதாவது இந்த சிம்பிள் இருக்குது இல்லையா, இந்த சிம்பிளை நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சிம்பிள் இது மாதிரி போடுறோம் இல்லையா, ஸோ இந்த சிம்பிளை நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த சிம்பிளுக்கு பேரு இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தொகையிடல் அப்படின்னு சொல்றோம். இந்த சிம்பிளுக்கு பேர் தான் தொகையிடல். நாம தமிழ்லையும் நம்ம தொகையிடல்னு படிக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்றோம், இன்டகிரேட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இன்டகிரேட் தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி சில ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்டகிரல் சிம்பிள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, இன்டகிரலினுடைய சிம்பிள் எப்படி இருக்குதுன்னா, இன்டகிரல் அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவலா மீனிங் என்ன அப்படின்னா தொகையிடல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ தொகை அப்படின்னு சொன்னா கூட்டுத்தொகை அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ தொகைனால என்ன அர்த்தம், கூட்டுத்தொகை இல்லையா. ஸோ தொகை அப்படிங்கன்னா கூட்டுத்தொகைன்னு அர்த்தம்.
ஸோ இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்கிறோம்னா சம்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்கிறோம் சம்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சம்மேஷன் அப்படிங்கிறதுனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குன்னு பாரு. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? எஸ்ன்னு இருக்குதா? அந்த எஸ்ஸை தான் நம்ம எப்படி எழுதிக்கிறோன்னா இப்படி எழுதிக்கிறோம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சம்மேஷன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லையா, அல்லது சிக்மான்னு ஒரு சிம்பிள் இருக்குது இல்லையா, அதுலேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னதான் வருது? எஸ் தான் வரும். ஸோ சிக்மா. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ், அதை தான் நம்ம என்னவா மாற்றிருக்கிறோம்? இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ தொகை, கூட்டுத்தொகை அப்படிங்கிறதுனுடைய சிம்பிள் தான் வந்து இன்டகிரேஷன். அப்போ ஒரு சார்பு எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுறோம்னு பாருங்க. ஸோ இன்டகிரல் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதுறோம். இதுவே வந்து இன்டகிரேஷன் அப்படின்னு சொன்னா இது வந்து என்னது? வகையிடல். ஸோ தொகையிடல் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா, தொகையிடல் அப்படிங்கிறதுல எப்படி எழுதுறோம்னா இன்டகிரல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு எழுதுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதுலேயும் டிஎக்ஸ் வந்துருக்குது, இதுலேயும் டிஎக்ஸ் வந்துருக்குது. இதில் டிஎக்ஸ் இந்த இடத்துல வருது, இதில் டிஎக்ஸ் இந்த இடத்துல வருது. ஸோ அப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கும்போது டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எதை பொறுத்து வகையிடுறோம். தொகையிடல்னு சொல்லும்போது எதை பொறுத்து அப்படின்னு. இப்போ இதே வந்து டீயை பொறுத்து அப்படின்னு எப்படி எழுதணும்? இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி அப்படின்னு எழுதணும். ஸோ எதை பொறுத்து அப்படிங்கிறது இதுக்குள்ளே வந்திருக்கும். அப்போது ஒரு தொகையிடல் அப்படின்னு சொன்னால் இன்டெக்ரல்னு எழுதி கடைசியில் என்ன போட்டிருக்கிறோம்? டிஎக்ஸ்ன்னு போட்டிருக்கிறோம். இந்த இன்டெக்ரலுக்கும் டிஎக்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய சார்பை தான் நம்ம என்ன செய்யறோம்னா தொகையிடும் சார்பு. இந்த சார்பு தான் என்னன்னா தொகையிடப்படும் சார்பு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன செய்யணும்? இன்டெகிரேட் பண்ணுறோம். இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது சைன் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அப்படின்னா நம்ம இது எப்படி எழுதுறோம்னா இன்டெக்ரல் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இன்டெக்ரல் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கிறதுனா சிம்பிள் இன்டகிரேஷனுக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு இன்டகிரேஷனில் நம்ம டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாலேருந்தே தான் இன்டகிரேஷன் ஃபார்முலாவை கொண்டு வரோம். சரியா? இப்போ இன்டகிரேஷன் ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ டிஃபரன்ஷியேஷனில் நான் என்ன செய்யறேன்னா டிஃபரன்ஷியேஷன் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் அப்படிங்கிறது எவ்வளவு? 3x ஸ்கொயர். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது எவ்வளவு? 3x ஸ்கொயர் நமக்கு தெரியும். இப்போ அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? ஆப்போசிட்ல இதை இன்டகிரேட் பண்ணா, எதை இன்டகிரேட் பண்ணா? 3x ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணா எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து. ஸோ இன்டகிரேட் 3x ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும்னா இந்த எக்ஸ் கியூபா இருக்கணும். சரியா? ஸோ இந்த எக்ஸ் கியூப் தான் இந்த இடத்துல வருது. இதே மாதிரி dy by dx of sin x அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? cos x ன்னு சொல்றோம். dy by dx of sin x ன்னு சொன்னா என்ன சொல்றோம்? cos x ன்னு சொல்றோம். இதை இன்டகிரேட் பண்ணும்போது அப்ப இன்டெக்ரல் ஆஃப் cos x into dx equal to இன்டெக்ரல் ஆஃப் cos x into dx equal to இதையே நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வந்துடும்னா sin x ன்னு வந்துடும். ஸோ அப்போ என்னது? இன்டகிரேஷனுங்கிறது ஆன்டி டெரிவேட்டிவ். ஸோ டெரிவேட் பண்ணும்போது சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் வருதுன்னா காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்னா சைன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஆன்டி டெரிவேட்டிவ் அல்லது இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக ஒரு சில ஃபார்முலாவெல்லாம் நம்ம சொல்லிடலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எதைய டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 0 வருது, கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 வருது. அப்போது டி பை டிஎக்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு எவ்வளவு? 0. டி பை டிஎக்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0. டி பை டிஎக்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் நம்ம முதல்லையே. அடுத்தது டி பை டிஎக்ஸ் ஆஃப் கேஎக்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்கிறோம்? கே அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதே மாதிரி டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் என்னன்னு பார்த்துருக்குறோம்? இ பவர் எக்ஸ்ன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதே மாதிரி டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ்
நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துருக்குறோம்னா 1/x அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். d/dx of log x equal to 1/x. ஸோ இதிலிருந்து நம்ம ஒரு சில ஃபார்முலாவை நம்ம எப்படி சொல்லலாம்னா இன்டெக்ரல் ஆஃப் கான்ஸ்டன்ட் என்னது 0 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இன்டெக்ரல் 0 dx அப்படிங்கிறது எவ்வளோனா கான்ஸ்டன்ட் சி. இன்டெக்ரல் 0 இன்ட்டு டிஎக்ஸ்ங்கிறது எவ்வளவு கான்ஸ்டன்ட் சி. இன்டெக்ரல் கேஎக்ஸ் சாரி டிஃபரன்சியேஷன் ஆஃப் கேஎக்ஸ்ங்கிறது கே. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்னா இன்டெக்ரல் கே இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்ன எழுதிக்கலாம்னா கே இன்ட்டு எக்ஸ். அப்போ கே இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸு அப்படின்னா இ பவர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் என்னதான் வரும்னா இ பவர் எக்ஸ் தான் வரும். இப்போ லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x அப்படின்னா 1/xஐ இன்டெகிரேட் பண்ண என்ன வருதுன்னா லாக் எக்ஸ் அப்படின்னு வருது. ஓகேவா? அப்போ இதே மாதிரி நம்ம எல்லா ஃபார்முலாவையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்குறோம் d/dx ஆஃப் sin x பார்த்துருக்குறோமா. d/dx ஆஃப் sin x எவ்வளவு cos x. d/dx ஆஃப் sin x எவ்வளவு cos x அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதே மாதிரி d/dx ஆஃப் cos x எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க. d/dx ஆஃப் cos x எவ்வளவு d/dx ஆஃப் cos x எவ்வளவு மைனஸ் sin x. ஸோ d/dx ஆஃப் cos xங்கிறது எவ்வளவு மைனஸ் sin x. அப்படின்னா d/dx ஆஃப் மைனஸ் cos xங்கிறது எவ்வளவு sin x இல்லையா. d/dx ஆஃப் மைனஸ் cos xங்கிறது sin x. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா திஸ் இம்ப்ளைஸ் தட் என்ன சொல்லணும்னா இன்டெக்ரல் ஆஃப் cos x இன்டெக்ரல் ஆஃப் cos x அப்படிங்கிறது என்னன்னா sin x. இன்டெக்ரல் ஆஃப் cos xங்கிறது எவ்வளவுனா sin x. அதே மாதிரி இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்னா இன்டெக்ரல் ஆஃப் sin x அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா இன்டெக்ரல் sin x dxங்கிறது எவ்வளவுனா மைனஸ் cos x அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் sin x தான் வரும், மைனஸ் sin x தான் வரும். அப்போ மைனஸ் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வருது sin x வருது. அப்போ இன்டெக்ரல் sin x இன்ட்டு dxங்கிறது நம்ம என்னன்னு சொல்லலாம் மைனஸ் cos x அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி sin x cos xக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தாச்சு. அடுத்தது d/dx ஆஃப் secant x நம்ம ஃபார்முலா பார்த்துருக்குறோம் டிஃபரன்ஷியேஷனில். ஸோ d/dx ஆஃப் secant xங்கிறது என்னன்னா secant x இன்ட்டு tan x. அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் secant x இன்ட்டு tan x இன்ட்டு dx ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா secant x ஆன்சரில் வரும். அதே மாதிரி cosecant xக்கு நம்ம ஃபார்முலா பார்த்துருக்குறோம். d/dx ஆஃப் cosecant x. cosecant xங்கிறது என்னது d/dx ஆஃப் cosecant x. ஸோ d/dx ஆஃப் cosecant xங்கிறது மைனஸ் cosecant x இன்ட்டு cot x அப்படின்னு சொல்லி வருது. மைனஸ் cosecant x இன்ட்டு cot x. அப்போ மைனஸ் cosecant x அப்படின்னு சொன்னால் நமக்கு ப்ளஸ் cosecant x cot xன்னு வந்துடும். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் cosecant x இன்ட்டு cot x ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா இன்ட்டு dx ஈக்குவல் டு மைனஸ் cosecant x. ஸோ secant xக்கு ஃபார்முலா பார்த்துருக்குறோம் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா. அதை விட இன்டெகிரேஷனுக்கு ஃபார்முலாவாக மாற்றிக்கிறோம். இதே மாதிரி d/dx ஆஃப் tan x நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ d/dx ஆஃப் tan xங்கிறது எவ்வளோனா secant ஸ்கொயர் x. அப்படின்னா d/dx ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் secant ஸ்கொயர் x இன்டகிரேஷன் ஆஃப் secant ஸ்கொயர் x இன்ட்டு dx அப்படிங்கிறது எவ்வளோ வரும்னா tan x அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் secant ஸ்கொயர் x இன்ட்டு dx ஈக்குவல் டு tan x. ஸோ சிமிலர்லி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா cot xக்கு ஃபார்முலா பார்த்துருக்குறோம். ஸோ d/dx ஆஃப் cot x ஈக்குவல் டு ஸோ d/dx ஆஃப் cot xன்னு சொன்னால் மைனஸ் cosecant ஸ்கொயர் x அப்படின்னு சொல்லி ஃபார்முலா பார்த்துருக்குறோம். மைனஸ் cosecant ஸ்கொயர் x. அப்போ ப்ளஸ் cosecant ஸ்கொயர் x வரணும், இங்கே என்ன வந்திருக்கணும் மைனஸ் வந்திருக்கணும். அப்போ d/dx ஆஃப் மைனஸ் cot xங்கிறது எவ்வளவு cosecant ஸ்கொயர் x. தேர்ஃபோர்
integral of cosecant square x into dx equal to minus cot x equal to minus cot x. So just trigonometry formula அத்தனையுமே ரைட் ஹேண்ட் சைடில் டிஃபரன்ஷியேஷனில் என்னெல்லாம் வந்ததோ ரைட் ஹேண்ட் சைடுக்கு இன்டெகிரேட் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எதை டிஃபரன்ஷியேட் பண்ணுமோ அது வந்து என்னவா மாறிக்குது, இன்டெகிரேஷனுடைய ஆன்சராக மாறிக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இன்டெகிரேஷனுடைய ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஃபார்முலாவை பார்த்துருக்குறோம். முக்கியமான ஒரு ஃபார்முலாவை நம்ம இப்போ வரல சொல்லவே இல்லை. என்ன அப்படின்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப், இப்போ கவனி, இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ். இது மட்டும் நம்ம இது வரல சொல்லவே இல்லை. இது மட்டும் தனி ஃபார்முலா. எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன ஃபார்முலானா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். இதுதான் ஃபார்முலா. எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிற டைப்பில் இருந்ததுன்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன். இங்கே என் என்னவா இருக்கக்கூடாதுன்னா மைனஸ் ஒன்னாக இருக்கக்கூடாது. என் மைனஸ் ஒன்னாக இருந்தால் என்ன ஆயிரும், கீழே என்ன வந்துடும், எக்ஸ் பவர் 0 பை 0 ஆகி என்ன ஆயிரும், இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸெல்லாம் வரக்கூடாது. ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்றுன்னு வந்ததுன்னா நம்ம போட முடியாது. அப்போது இன்டெக்ரல் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்று இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும்னா இது இப்படி தான் எழுதிக்கணும். இன்டெக்ரல் 1 பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்றுங்கிறத 1 பை எக்ஸ்னு எழுதிக்கலாம். இப்போ 1 பை எக்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்தோம். எதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ் வருமோ அதுதான் இதனுடைய இன்டெகிரேஷன். லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகுது, 1 பை எக்ஸ் வருது. அப்போது லாக் எக்ஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ என் வந்து மைனஸ் ஒன்னாக இருக்கும்போது மட்டும், என் வந்து மைனஸ் ஒன்னாக இருக்கும்போது மட்டும் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? அப்போ என் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுனா லாக் எக்ஸ் ஃபார்முலா வந்துடும். மற்ற எல்லா சமயத்துலையும் இந்த ஃபார்முலா வந்துடும். இப்போ கவனிங்க, இப்போது நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பார்ப்போம். இப்போ டிஃப்ரென்ஷியேஷனில் என்ன பார்த்துருக்குறோன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 7 அப்படின்னு இருந்தால் என்ன வருது, 7 இன்ட்டு எக்ஸ் பவர் 6 அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் 7ங்கிறது 7 இன்ட்டு எக்ஸ் பவர் 6ன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அப்படின்னா இன்டகிரேஷன் என்ன வரும் அப்படின்னா இன்டகிரல் ஆஃப் 7 இன்ட்டு எக்ஸ் பவர் 6 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா 7 இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் 6 இன்ட்டு டிஎக்ஸ்னு வந்துடும். அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு எக்ஸ் பவர் 6. நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருக்குறோம், எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன், எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். அப்போ எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன்னு என்ன அர்த்தம், 6 + 1 7 பை 7. அப்போ கேன்சல் ஆன என்ன வந்துடுது, எக்ஸ் பவர் 7 அப்படின்னு வந்துடுது. அப்போது 7x பவர் 6 அப்படிங்கிறது இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 7. பாரு, எக்ஸ் பவர் 7-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வந்துருக்குது, 7x பவர் 6 வந்துருக்குது. ஸோ அந்த 7x பவர் 6-ஐ இன்டெகிரேட் பண்ண என்ன வருது, எக்ஸ் பவர் 7 அப்படின்னு வருது. இப்போ நமக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, இப்போ கவனி, டி பை டிஎக்ஸ் ஆஃப் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 7 எவ்வளவு, 7 இன்ட்டு எக்ஸ் பவர் 6. டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 7 ப்ளஸ் 10 இது எவ்வளவு வரும், எக்ஸ் பவர் 7 இன்டெகிரேட் பண்ணால் 7 இன்ட்டு எக்ஸ் பவர் 6, 10 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அதே மாதிரி டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 7 மைனஸ் 15 இதை டிஃபரன்ஷியேட் பண்ண எவ்வளோ வருது, 7 இன்ட்டு எக்ஸ் பவர் 6 அப்படின்னு வருது. ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 7 ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண எவ்வளோ வருது, 7 இன்ட்டு எக்ஸ் பவர் 6 தான் வருது. அப்போது இப்போ என்ன டவுட்டுன்னா, 7x பவர் 6-ஐ இன்டெகிரேட் பண்ணால், இன்டெகிரல் 7 இன்ட்டு எக்ஸ் பவர் 6-ஐ இன்டெகிரேட் பண்ணால் நம்ம என்ன ஆன்சர் எழுதுறது, எந்த ஆன்சர் எழுதுறது, திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 7 ஆர் திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 7 ப்ளஸ் 10ன்னு எழுதலாம். அப்படி தான் நீங்கள் வந்துருக்குது பாருங்கள். ஆர் திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 7 மைனஸ் 15 எழுதலாம். ஆர் திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், எக்ஸ் பவர் 7 ப்ளஸ் சின்னு எழுதலாம். ஸோ இத்தனை ஆன்சர் வந்துருக்குதா. ஸோ அதனால் இப்போது இத்தனை மல்டிபிள் ஆன்சர் வந்ததுன்னா நம்ம எதை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி டவுட் வருது இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா,
எக்ஸ் பவர் 7 எல்லாத்துலேயும் இருந்துகிட்டே தான் இருக்கும். பாரு, எல்லாத்துலேயுமே என்ன வந்துருக்குது, எக்ஸ் பவர் 7 அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ எக்ஸ் பவர் 7 வந்து அத்தனை ஃபங்க்ஷன்லையும் நமக்கு இருக்குது. எக்ஸ்ட்ராவாக என்னதான் இருந்திருக்க முடியும், ஒரு கான்ஸ்டன்ட் தான் இருந்திருக்க முடியும். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0 ஆகிறதுனால 0வை இன்டகிரேட் பண்ண என்ன வருது, ஒரு கான்ஸ்டன்ட் வருது. ஸோ அதனால் நம்ம எல்லா இன்டகிரேஷன் ஃபார்முலாவிலையுமே நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இன்டகிரல் எக்ஸ் பவர் n இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன எழுதிக்கணும், எக்ஸ் பவர் n+1/n+1 ப்ளஸ் சி அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட்டை சேர்த்திக்கிறோம். எல்லா ஃபார்முலாவிலையுமே கடைசியில் என்ன செஞ்சுக்கணும், ஒரு ப்ளஸ் சியை சேர்த்திக்கணும். இந்த ப்ளஸ் சி அப்படிங்கிற கான்ஸ்டன்ட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன பேருனா இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பேர், இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர். ஸோ எப்போல்லாம் இன்டகிரேட் பண்ணுறோமோ அப்போல்லாம் கடைசியாக என்ன வந்துடுது, ஒரு சி எக்ஸ்ட்ராவாக வருது. இப்போ இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட், அதாவது தொகையீட்டு மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் என்னது, தொகையீட்டு மாறிலி அப்படின்னு சொல்லுவோம், இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எதை இன்டகிரேட் பண்ணாலுமே நமக்கு இது மாதிரி தான் வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டகிரல் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொன்னால் காஸ் எக்ஸ் எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வருது, மைனஸ் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண, சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸு, காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் எக்ஸு, அப்போ என்ன வந்துடும், ப்ளஸ் சைன் எக்ஸ் இல்லையா. அப்போ சைன் எக்ஸ் ப்ளஸ் என்ன போட்டுக்கணும், சின்னு போட்டுக்கணும். ஸோ காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இந்த சி வந்து எல்லாத்துலேயுமே கூட வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ எல்லா ஃபார்முலாவிலையுமே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபார்முலாவிலாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா எல்லா ஃபார்முலாவிலையும் ஸோ ஆட் சி டு ஆல் இன்டகிரேஷன்ஸ், சரியா. ஸோ எல்லா இன்டகிரேஷன்லையுமே நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஒரு சியை கூட்டிக்க ஃபார்முலாவில், சரியா. அப்போது இதுதான் இன்டகிரேஷனுடைய டெக்னிக். இந்த சி எதனால் வந்தது அப்படின்னு சொன்னால், இந்த சிங்கிறது ஒரு ஜென்ரலாக ஒரு கான்ஸ்டன்ட். ஏன்னா கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிடுறதுனால நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது அந்த கான்ஸ்டன்ட் எக்ஸாக்டாக எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியாது. 5ஆவும் இருந்திருக்கலாம், 6ஆவும் இருந்திருக்கலாம், -10ஆவும் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் அந்த சி வந்து சரியாக தெரியாததுனால அந்த மாதிரியான இன்டகிரல் சியோட வருது இல்லையா, அந்த மாதிரியான இன்டகிரலை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இன்டெஃபினட் இன்டகிரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்னென்னு பேருனா இன்டெஃபினட் இன்டகிரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டெஃபினட் இன்டகிரல்ஸ், அதாவது ஒன்று பேர் டெஃபினட் இன்டகிரல், இன்னொன்று பேர் இன்டெஃபினட் இன்டகிரல். டெஃபினட் இன்டகிரல் என்னங்கிறது அது கடைசியாக தான் பார்க்குறோம். ஸோ முதல்ல நம்ம என்ன செய்யறோம்னா இன்டெஃபினட் இன்டகிரல் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்குறோம். அதாவது ஒரு இன்டகிரலை வந்து முதலே நம்மளால் வரையறுத்து இவ்வளோன்னு சொல்ல முடியல, அந்த கான்ஸ்டண்ட்டை சொல்ல முடியல. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நம்ம இன்டெஃபினட் இன்டகிரல்ஸ் அப்படிங்கிறதுல சேர்த்திடுவோம். மற்றதெல்லாம் சப்போஸ் அந்த சியை கண்டுபிடிக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது, அதை கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டெஃபினட் இன்டகிரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம தமிழில் என்னென்னு சொல்லலாம்னா வரையறுக்கப்படாத அப்படின்னு சொல்லலாம். ஸோ வரையறுக்கப்படாத தொகை அப்படின்னு சொல்லுவோம், சரியா. ஸோ அதையெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், வரையறுக்கப்பட்ட தொகைன்னு சொல்லுவோம், டெஃபினட் இன்டகிரல்ஸ். இங்கே வந்து வரையறுக்கப்படாத தொகை இன்டெஃபினட் இன்டகிரல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ நமக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபார்முலா லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஃபார்முலாவையும் நம்ம படிச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம், சரியா. இப்போ கவனிங்க, இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸசைஸு ஃபஸ்ட் எக்ஸசைஸ்க்கு வந்துடலாம். கீழ்காண்பனவற்றை தொகையிடுக அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா எக்ஸ் பவர் 11 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கீழ்காண்பனவற்றை என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க, தொகையிடுக அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. கீழ்காண்பவற்றை தொகையிடுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சம்மு நம்ம இன்டகிரல் நம்ம தான் போட்டுக்கணும். இன்டகிரல் எக்ஸ் பவர் 11 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ எப்போ இன்டகிரல் போட்டாலும் என்ன போட்டுக்கணும், டிஎக்ஸையும் போட்டுக்கணும். ஸோ இன்டகிரல் எக்ஸ் பவர் 11 இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா. ஸோ நம்ம ஃபார்முலா பார்த்துருக்குறோம். என்ன ஃபார்முலா பார்த்துருக்குறோம், இன்டகிரல் எக்ஸ் பவர் n இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n+1 by n+1 ப்ளஸ் சி.
இதுதான் நமக்கு ஃபார்முலா. அப்போ இன்டகிரல் எக்ஸ் பவர் டிஎக்ஸ் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் பவர் 11 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு சொன்னால் எக்ஸ் பவர் 11. இப்போ என்ன செய்யணும், என்னோட ஒன்றை கூட்டிக்கணும் இல்லையா? ஃபார்முலா என்ன வருது, n + 1. அப்போது 11 தான் இங்கே n, இதுதான் வந்து n. அப்போ என்ன ஆயிடுறீங்க, 11ஓட ஒன்று கூட்டிங்கன்னா 12/12 ப்ளஸ் c. ஸோ ரொம்ப ஈஸி இன்டகிரேஷன். ஸோ எக்ஸ் பவர் 11 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னா எக்ஸ் பவர் 12/12 ப்ளஸ் c அப்படின்னு சொல்லி வந்துடுது. இந்த ஒரே ஃபார்முலா தான், ஒத்த ஃபார்முலா தான் மொத்தத்துக்கும். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யறோம்னா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக போடும். இந்த ஃபர்ஸ்ட் சம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணும். ரெண்டாவது சம் பார்த்தீங்கன்னா 1/x⁴ கொடுத்துருக்குறாங்க. ஸோ செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 1/x⁴. 1/x⁴ இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இது வந்து நம்ம என்ன ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இது என்னென்னு எழுதிக்கணும்னா இன்டகிரல் x⁻ -7 அப்படின்னு எழுதிக்கணும். எக்ஸ் பவர் 1/x⁴ என்ன எழுதிக்கலாம், x⁻−7. இப்போ வந்து வெறும் அல்ஜிப்ரா தான், நம்ம இன்டகிரேட் பண்ணலை சரியா? ஸோ அதனால் அந்த இன்டகிரலும் டிஎக்ஸும் கண்டிப்பாக போடணும். இன்டகிரல் டிஎக்ஸுக்கு நடுவில் x⁻−7. இப்போ என்ன செய்கிற, இதோட ஒன்றா ஆட் பண்ணுற. அப்போ -7 + 1 n + 1 /-7 + 1. அப்புறமா என்ன போட்டுக்கணும், ப்ளஸ் சி போட்டுக்கணும். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு x⁻−7 + 1ங்கிறது எவ்வளவு, -6/-6 ப்ளஸ் சி. நீ என்ன செய்யலாம்னா இந்த ஸ்டெப்புக்கு நேரடியாக கூட வந்துடலாம். இங்கிருந்து புரிஞ்சிச்சா? சாரி, இங்கிருந்து இந்த இடத்துலேருந்து நேராக இங்கே கூட வந்துடலாம். x⁻−7க்கு அப்புறம் இந்த ஸ்டெப்புக்கு நேராக ஜம்ப் பண்ணி ஓடியாந்துடலாம் நீ, சரியா? அப்போது உனக்கு அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா நேராக நீ இந்த ஸ்டெப்புக்கே வந்துடலாம். எங்கேருந்து, அதாவது இந்த இடத்துலேருந்து நீ இந்த ஸ்டெப்புக்கு ஜம்ப் பண்ணுறன்னா பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது சரியா? நான் புரியறதுக்காக ஃபர்ஸ்ட் இப்படி எழுதியிருக்கிறேன், -7 + 1/-7 + 1 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறேன். ஸோ இதை வேணால் இன்னும் கொஞ்சம் நம்ம சௌரியமாக இப்படி எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம்னா -1/6 இன்ட்டு x⁻6 ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த x⁻−6 கீழே வந்து என்ன ஆகுது, x⁻6ன்னு வருது. அல்லது இப்படி எதற்கு மேலே நம்ம டைரெக்டாக என்ன எழுதிக்கலாம், x⁻−6/-6 ப்ளஸ் சி அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இதில் இன்னொரு சம் இருக்குது, மூணாவது சம் என்ன இருக்குன்னு பாரு, கியூப் ரூட் ஆஃப் x⁻4. கியூப் ரூட் ஆஃப் x⁻4 இதுதான் வந்து தேர்ட் சம் சரியா? அப்போ கியூப் ரூட் ஆஃப் தேர்ட் சம் இன்டகிரல் கியூப் ரூட் ஆஃப் x⁻4 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா இன்டகிரல் ஆஃப் x⁻4 ஹோல் பவர் 1/3 இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். x⁻4 இந்த கியூப் ரூட் என்னன்னு எழுதிக்கலாம், 1/3ன்னு எழுதிக்கலாம். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் x⁻4/3 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இன்டகிரல் x⁻4/3 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இன்டகிரல் x⁻4/3ங்கிறது நம்ம டைப்புக்கு அது வரல இன்டகிரேட் பண்ண முடியல, அதனால நம்ம இன்டகிரல் டிஎக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து இது x⁻n + 1 அப்படிங்கிற டைப்பில் எழுதுறதுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன செய்யலாம், x⁻4/3 + 1 n + 1/n + 1 4/3 + 1 ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், 4/3 + 1 அப்படிங்கிறது எவ்வளவு, 3 + 4 7/3. அப்போ x⁻7/3 / 7/3 ப்ளஸ் சி. இந்த 7/3 என்ன எழுதிக்கலாம், 3/7 இன்ட்டு x⁻7/3 ப்ளஸ் சி அப்படின்னு. இந்த 3 மேலே வந்துடும் இல்லையா, அப்போ 3/7 இன்ட்டு x⁻7/3 ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்ல தேர்டு சம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஃபோர்த்து சம் என்ன இருக்குதுன்னா x⁻5 ஹோல் பவர் 1/8. அதே மாதிரி தான். ஸோ அப்போ இன்டகிரல் ஆஃப் x⁻5 ஹோல் பவர் 1/8 இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இது என்னென்னு எழுதிக்கலாம், இன்டகிரல் x⁻5/8 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். x⁻n + 1/n + 1 ஃபார்முலா. அப்போ x⁻5/8 + 1 / 5/8 + 1 ப்ளஸ்
சி அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஸோ இன்டெக்ரல் 5/8 + 1 அப்படிங்கிறத நான் என்ன எழுதிக்கலாம்னா எக்ஸ் பவர் 8 × 1 8 8 + 5 13/8 டிவைடட் பை 13/8 + சி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னு பாரு, இந்த 13/8 நான் என்ன செஞ்சிடலாம், திருப்பி எழுதிக்கலாம். என்னென்ன வந்துடுது, 8/13 இன்ட்டு எக்ஸ் பவர் 13/8 + சி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இதான் வந்து இன்டகிரேஷன். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் ஒன்றும் இருக்காது. அடுத்தது இதுலேயே செகண்ட் செம்மை பார்க்கலாம். இதில் செகண்ட் சம் என்னன்னு கேட்டால் 1/sin² x. செகண்ட் சம் என்ன, 1/sin² x. அப்போது 1/sin² xன்னு சொன்னால் 1/sin² x இதைத்தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சம்மு இன்டகிரல் ஆஃப் 1/sin² x இன்ட்டு dx. அப்போது 1/sin அப்படிங்கிறத நம்ம என்ன எழுதிக்கலாம், 1/sinங்கிறத நம்ம என்ன எழுதிக்கலாம், கொசிகண்ட்னு எழுதிக்கலாம் இல்லையா. அப்போ 1/sin² என்ன வந்துடுது, கொசிகன்² எக்ஸ்ன்னு வந்துடுது. ஸோ கொசிகன்² எக்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா பார்த்தோம் இன்டகிரேஷனில், இன்டகிரல் ஆஃப், ஸோ நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருக்குறோம். என்ன ஃபார்முலா பார்த்துருக்குறோம், இன்டகிரல் ஆஃப் கொசிகன்² எக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன ஃபார்முலா, மைனஸ் காட் எக்ஸ். காட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிகன்² எக்ஸு. அப்போது கொசிகன்² எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி வந்துடுது. அப்போது அப்படியே ஃபார்முலாவை யூஸ் பண்ண வேண்டியதுதான். திஸ் இஸ் ஈக்குவல் டு கொசிகன்² எக்ஸுக்கு என்ன ஃபார்முலானா மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி, அவ்வளோதான். சரியா, சின்ஸ் பை இந்த ஃபார்முலா படி நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தது பாரு செகண்ட் சம்மு tan x/cos x. ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து tan x/cos x செகண்ட் சம். ஸோ tan x/cos x அப்படின்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் சம் tan x/cos x. ஸோ செகண்ட் சம்மு என்ன சம்னா tan x/cos x. ஸோ இன்டகிரல் ஆஃப் என்னங்க சார், அப்படிங்களா சார், சரி சரி. ஸோ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா tan x/cos xன்னு இருக்குது. அப்போது இன்டகிரல் tan x/cos x. ஸோ இன்டகிரல் tan x/cos x இன்ட்டு dx அப்படின்னு இருக்குது. ஸோ இன்டகிரல் tan x/cos x இன்ட்டு dx அப்படின்னா இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். tan x தனியாக ஃபார்முலா, cos x தனியாக ஃபார்முலா அப்படிலாம் கிடையாது. அப்போ என்ன செய்யணும்னா இன்டகிரல் 1/cos x, இந்த 1/cos x அப்படியே tan xங்கிறத நான் என்ன எழுதிக்கிறேன்னா sin x/cos x எழுதிக்கிறேன். என்ன எழுதிக்கிறேன், sin x/cos x. ஆர் நம்ம இப்படி கூட யோசிக்கலாம். எப்படி யோசிக்கலாம்னா, கவனி, உனக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்கு, இத்தனை கன்ஃபியூஸே வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் 1/cos x, இந்த tan x தனியாக பிரித்து எழுதிக்கிறேன், இன்ட்டு tan x இன்ட்டு dx. ஸோ இந்த 1/cos x இருக்குது இல்லையா, இதானது 1/cos x. ஸோ இந்த 1/cos x முன்னாடி எழுதிட்டேன். 1/cos xங்கிறது எவ்வளவு, சீக்கண்ட் x இன்ட்டு tan x இன்ட்டு dx. ஸோ சீக்கண்ட் x tan x இன்ட்டு dx டைரக்டாக ஃபார்முலா. சீக்கண்ட் x tan x என்ன ஃபார்முலா, சீக்கண்ட் x ப்ளஸ் சி. ஏன்னா சீக்கண்ட் x டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்னது, சீக்கண்ட் x tan x. ஸோ திஸ் இஸ் டைரக்ட் ஃபார்முலா. ஏன்னா சின்ஸ் integral of secant x into tan x into dx equal to secant x plus c. So this is the formula. So in the formula படி நம்ம இதை எழுதியிருக்கிறோம். சரியா, ஸோ இதான் வந்து செகண்ட் சம். அடுத்தது தேர்ட் சம் பாரு, cos x/sin² x. cos x/sin² x இதான் வந்து தேர்ட் சம். ஸோ cos x/sin² x. ஸோ அதை எடுத்துக்கலாம். இப்போ cos x/sin² x. ஸோ cos x டிவைடட் பை sin² x இதான் வந்து தேர்ட் சம். இன்டகிரல் dx ரெண்டையும் போட்டுக்கலாம். ஸோ
cos x by sin square x அப்படின்னு சொன்னால் இது என்ன எழுதிக்கலான்னு பாருங்கள். திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இன்டெக்ரல் ஆஃப் என்ன செய்கிற காஸ் எக்ஸை மேலே எழுதிக்கலாம், கீழே என்ன எழுதிக்கலாம் சைன் எக்ஸை சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்னு எழுதிக்கிறேன். ஸோ சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்னு எழுதிட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லிப்பாரு. திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் இப்போ இது என்னென்னு எழுதிக்கலாம்னா 1 by sin x இன்ட்டு cos x by sin x எழுதிக்கலாமா? ஸோ 1 by sin x இன்ட்டு cos x by sin x இன்ட்டு dx எழுதிக்கலாம். இப்போ 1 by sin xங்கிறது என்ன? 1 by sin xங்கிறது கொசிகண்ட் x. அடுத்தது cos x by sin xங்கிறது என்னது? cot x இன்ட்டு dx. அப்போ கொசிகண்ட் x இன்ட்டு cot x. ஸோ கொசிகண்ட் x இன்ட்டு cot xக்கு என்ன ஃபார்முலானா மைனஸ் கொசிகண்ட் x ப்ளஸ் சி. கொசிகண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ், அப்படின்னா மைனஸ் கொசிகண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ். அப்போ இதனுடைய இன்டகிரேஷன் என்ன வந்துடுதுன்னா மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஸோ எகெயின் இந்த இடத்துல வந்து ஃபார்முலா தான் யூஸ் ஆகிருக்குது. என்ன ஃபார்முலானா சின்ஸ் பை இன்டகிரல் கொசிகண்ட் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறோம்? மைனஸ் cosecant x plus c. So this is the formula. இந்த இடத்துல யூஸ் பண்ண ஃபார்முலா. சரியா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை வந்து போட்டிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்னொரு சம் கொடுத்துருந்தாங்க, ஃபோர்த்து சம் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? 1 by cos square x. ஃபோர்த்து சம் என்ன? 1 by cos square x. அதான் வந்து ஃபோர்த்து சம். அப்போ ஃபோர்த்து சம் 1 by cos square x. அப்போ 1 by cos square x ன்னு சொன்னால் இன்டெக்ரல் ஆஃப் 1 by cos square x இன்ட்டு dx. இன்டெக்ரல் ஆஃப் 1 by cos ஸ்கொயருங்கிறத நம்ம என்ன எழுதிக்கலாம்? 1 by cosங்கிறது சீக்கண்ட், சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு dx. எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் வருது? tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் வருது. அப்போ tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் வருதுன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் இன்டெகிரேட் பண்ண என்ன வந்துடும்? tan x வந்துடும். tan x plus c ஒரு அரை மணி நேரம் இல்லை. அப்போ எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்டெக்ரல் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு tan x plus c. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரியா? அப்போது அந்த ஃபார்முலா படி tan x plus c அப்படிங்கிறது இதுக்கு ஆன்சராக வந்துடுச்சு. ஸோ இது வந்து செகண்டில் இருக்கக்கூடிய சம்மை பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன செய்கிறோன்னா தேர்ட் சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய சம்மை பார்க்கலாம். தேர்டில் ஃபஸ்ட்டு சம் வந்து 12 cube அப்படின்னு இருக்குது. இந்த சம்முக்கு நான் இன்னும் ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த சம்மை விட்டு வைங்க. நான் என்ன செய்கிறேன்னா இந்த சம் எடுத்துக்கிறேன், செகண்ட் சம் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ தேர்டில் செகண்ட் சம்மை நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் சம்க்கு நான் ஃபார்முலா கொடுக்கல, அல்லது ஃபார்முலா வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்ன ஃபார்முலா உங்களுக்கு ஒன்றும் பெரிய ரொம்ப கன்ஃபியூஸலாக ஆகாது, டைரெக்டாக சொல்லிக்கலாம். கவனிங்க. அதாவது ஸோ தேர்டில் ஃபஸ்ட்டு சம் என்னென்னா இன்டெக்ரல் ஆஃப் 12 cube இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு சொல்லிப்பார். இப்போ வந்து நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா இன்டெக்ரல் ஆஃப் என்ன ஃபார்முலா பார்த்தோம்? இன்டெக்ரல் ஆஃப் கே இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா கே இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. இன்டெக்ரல் கே இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு சொன்னால் கே இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி. ஏன்னா 5x டிஃப்ரென்ஷியேட்னா 5, 6x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6, கேஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கே. அப்போ கேவை இன்டெகிரேட் பண்ண வந்துடுது கே இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி வந்துடுது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இன்டெக்ரல் அப்போ என்ன வருது? கே இன்ட்டு 12 cube இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வந்துடுது. அப்போ 12 cube இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிற ஆன்லைன் ப்ளஸ் 12 cube இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஸோ இதான் வந்து 12 cube
12 கியூப் அப்படி இந்த இடத்துல 12 கியூப்ல எந்த கான்ஸ்டன்ட் கொடுத்தாலும் இதுதான் மெத்தட். 12 கொடுத்தா 12x + c, 10 கொடுத்தா 10x + c, 100 கொடுத்தா 100x + c, அவ்வளோதான். என்ன கொடுத்துருவாங்களோ கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி. இது வந்து உங்களுக்கு ஃபார்முலா லிஸ்ட்டில் எடுத்தோன்னே கொடுத்துருந்தேன், பார்த்தீங்கன்னா புரியும். அடுத்தது செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க? x⁴ x⁴25. ஸோ செகண்ட் சம்க்கு வருவோம். Integral x⁴24 divided by x⁴25 into dx அப்படின்னு இருக்கு. இப்போ this is equal to integral x⁴24க்கும் 25க்கும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வந்துடுது? 1/x into dxன்னு வந்துடும் இல்லையா? x⁴24 கீழே கேன்சல் ஆச்சுன்னா 1/xன்னு வந்துடும். 1/xக்கு நம்ம டைரெக்டாக ஃபார்முலா பார்த்துருக்குறோம். என்ன ஃபார்முலா? log x plus c. ஸோ 1/x நம்ம 1/x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா, சாரி log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x. அப்போ இங்க என்ன வருதுன்னா log x plus c அப்படின்னு சொல்லி வந்துரு. ஸோ என்ன ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறோம்? integral of 1/x into dx equal to log x plus c. So this is the formula. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல எழுதிக்கிறோம். ஸோ 1/x இன்டகிரேட் பண்ணா log xன்னு வந்துடுது, log x plus c. அப்போ இதுல செகண்ட் சம் பார்த்தாச்சு. அடுத்தது தேர்ட் சம் என்ன இருக்குது? இது ரொம்ப ஈஸியான சம். e⁻x. சரியா? e⁻x-க்கு நமக்கு முதலே நல்லா தெரியும். e⁻x டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் அதே தான், இன்டகிரேட் பண்ணாலும் அதே தான். ஸோ அப்போ இன்டகிரல் e⁻x into dx equal to e⁻x இன்டகிரேட் பண்ணால் e⁻x தான், எக்ஸ்ட்ராவாக என்ன வந்துடும்? ஒரு கான்ஸ்டன்ட்டு ப்ளஸ் சி. ஸோ e⁻x ப்ளஸ் சி. இதான் வந்து என்னது? தேர்டு சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய சம். சரியா? அடுத்தது இதில் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்ப்போம். என்னது? 1 + x² ஹோல் பவர் -1ன்னு இருக்குது. ஸோ இந்த சம்மை பார்ப்போம். ஸோ 4ல் 1 integral of 1 + x² ஹோல் பவர் -1 into dx அப்படின்னு இருக்கு. ஸோ 1 + x² ஹோல் பவர் -1 அப்படிங்கிறது நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா 1 divided by 1 + x² அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஹோல் பவர் -1 கீழே எழுதிங்கன்னா 1/1 + x²ன்னு வந்துருச்சு. நம்ம டைரெக்டாக ஃபார்முலா இருக்குது. நான் முதலியே போன கிளாஸில் சொன்னேன் அந்த ஃபார்முலாவை. என்ன ஃபார்முலா சொன்னால் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x² அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா integral of 1/1 + x² into dxக்கு என்ன ஃபார்முலானா tan இன்வர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் சி. இதான் வந்து நமக்கு ஃபார்முலா. ஸோ இது வந்து ஃபார்முலா. ஏன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x². அப்போ this is equal to tan இன்வர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் சி. இதான் வந்து அந்த சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு சம். செகண்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்குறாங்க? 1/1 - x² ஹோல் பவர் -1/2. 1 - x² 1 - x² ஹோல் பவர் -1/2. இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய சம். ஸோ இந்த சம்மையும் ஈஸியாக போட்டுடலாம். என்னென்னா இன்டகிரல் டிஎக்ஸை போட்டுக்குங்க. ஸோ இன்டகிரல் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் இதெல்லாம் எழுதிக்கலாம். 1/ன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்க. 1/1 - x² ஹோல் பவர் 1/2 into dx. ஸோ 1 ஹோல் பவர் 1/2 அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஹோல் பவர் 1/2ன்னு சொன்னால் 1/√1 - x² into dx. ஹோல் பவர் 1/2னா ரூட் ஆஃப் அப்படிங்கிறது √1/√1 - x²ங்கிறது நமக்கு டிஃபரன்சியேஷன் ஃபார்முலாவில் வந்திருக்குதா? என்னென்னு வந்திருக்குது? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னுடைய ஃபார்முலான்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அப்போது இன்டகிரல் ஆஃப் 1/√1 - x² into dx அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஏன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னா இது வருது, 1/√1 - x² வருது. அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. இதுதான் அதுக்கு வந்து ஆன்சர். ஸோ அப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோன்னா இது வரையிலும்
ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம், கவனிங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது என்னென்னா புது சாப்டர். அந்த சாப்டருக்கு பேர் என்ன அப்படின்னா வகை நுண்கணிதத்திலிருந்து தொகை நுண்கணிதத்துக்கு மாறி இருக்கிறோம். ஸோ எப்படி ப்ளஸுக்கு ஆப்போசிட் ஃபங்க்ஷன் மைனஸ், இன்ட்டுக்கு ஆப்போசிட் ஃபங்க்ஷன் வகுத்தல் அப்படின்னு சொல்கிறோமோ, அது மாதிரி டெரிவேட்டிவ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டகிரேஷன். டிஃபரன்சியேஷனுடைய ஆப்போசிட் தான் என்னென்னா இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது டெரிவேட்டிவ்னுடைய ஆன்டி டெரிவேட்டிவ் அதுதான் வந்து எதிர் வகையீடு. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்டெக்ரல்னு சொல்கிறோம். ஸோ டிஃபரன்சியேஷனுக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம்னா d/dxன்னு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எதிர் வகையீடுக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணோம்னா இன்டெக்ரல். ஸோ ஒரு கொக்கி பாம்பு படம் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்குது இல்லையா? ஸோ இந்த சிம்பிள் தான் என்னன்னா இன்டகிரேஷன் சிம்பிள். ஸோ இன்டகிரேஷனுங்கிறது ஒரு கொடக்கம்பியை தொங்கிட்ட மாதிரி தொங்கிட்டு இருக்கும், சரியா? பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் தூக்கு போட்டு மாட்டுற மாதிரி படம் போட்டு வைப்பான் இந்த இன்டகிரேஷனை பார்த்தாலே. ஸோ இன்டகிரல் அப்படிங்கிறது இதுதான் சிம்பிள். இன்டகிரல் என்ன ஃபங்க்ஷனோ அதை எழுதி டிஎக்ஸ் பக்கத்தில் போட்டுக்கணும். ஸோ இந்த சிம்பிளை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்டகிரேட், தொகையிடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தொகை அப்படின்னாலே கூட்டுத்தொகை, சம்மேஷன் அல்லது சிக்மான்னு சொல்லுவோம். அந்த ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எஸ். அந்த எஸ்ஸை கொஞ்சம் இழுத்து எலாங்கேட்டட் எஸ்ஸாக போட்டிங்கன்னா அதுதான் இன்டகிரேஷனுடைய சிம்பிள். அப்போ வகையிடல் அப்படின்னு சொன்னால் d/dx ஆஃப் f of xன்னு சொல்கிறோம். d/dx ஆஃப் f of x. தொகையிடல் அதை சொல்லும்போது இன்டெக்ரல் ஆஃப் f of x இன்ட்டு dx. டீயை பொறுத்த வகையிட்டா f of t இன்ட்டு dt அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டெக்ரல் எந்த சார்பை வகையிடுறோமோ அந்த சார்பு f of x. இன்டெக்ரலுக்கும் dxக்கும் நடுவில் இருக்கிற சார்பை தான் நம்ம என்ன செய்யணும்னா இன்டகிரேட் பண்ணணும். அந்த சார்பை ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்க மாதிரி f of x. ஸோ அந்த f of xங்கிறது sin x இருந்ததுன்னா என்னென்னு எழுதுவோம்? இன்டெக்ரல் sin x இன்ட்டு dx அப்படின்னு சொல்லி எழுதிக்குவோம். ஸோ இப்போ எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வருது? 3x ஸ்கொயர் வருது. அப்படின்னா 3x ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ண என்ன வந்துடும்னா எக்ஸ் கியூப் வந்துடும். அப்போ இன்டெக்ரல் 3x ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்ங்கிறது எக்ஸ் கியூப். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. அப்படின்னா cos x இன்டெகிரேட் பண்ண என்ன வந்துருதுன்னா sin x. அப்படியே திருப்பி எழுத வேண்டியதுதான். அதே மாதிரி கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்போ 0வை இன்டெகிரேட் பண்ணா கான்ஸ்டன்ட். kx டிஃபரன்ஷியேட் பண்ணா k. அப்போ k அப்படிங்கிற கான்ஸ்டன்ட்டை இன்டெகிரேட் பண்ணினா kx. ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நோட் பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆகும், ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்டெகிரேட் பண்ணா பக்கத்துல கூட என்ன வந்துருது? ஒரு எக்ஸ்ன்னு சொல்லி வந்துருது, சரியா? ஸோ இன்டெக்ரல் k இன்ட்டு டிஎக்ஸ்னா kx பிளஸ் எக்ஸ்ட்ராவா எல்லா இந்த ஃபார்முலா அத்தனைக்கு பிளஸ் சி ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இன்டெக்ரல் e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ண e பவர் x தான். அப்போ e பவர் x இன்டெகிரேட் பண்ணாலும் e பவர் x தான். log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x. அப்போ 1/x இன்டெகிரேட் பண்ணா log x. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. அப்போ cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா sin x. அடுத்தது cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x. ஆனா மைனஸ் cos x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வருது? sin x. அப்போ sin x இன்டெகிரேட் பண்ண என்ன வரும்னா மைனஸ் cos x அப்படின்னு சொல்லி வந்துருது. அடுத்தது சீக்கண்ட் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் சீக்கண்ட் எக்ஸ் tan x. அப்போ சீக்கண்ட் எக்ஸ் tan x இன்டகிரேஷன் வந்து சீக்கண்ட் எக்ஸ். கொசீக்கண்ட் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் கொசீக்கண்ட் எக்ஸ் காட் எக்ஸ். அப்படின்னா மைனஸ் கொசீக்கண்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பிளஸ் கொசீக்கண்ட் எக்ஸ் காட் எக்ஸ் வரும். அப்போ கொசீக்கண்ட் எக்ஸ் காட் எக்ஸை இன்டகிரேட் பண்ணா மைனஸ் கொசீக்கண்ட் எக்ஸ். ஸோ இந்த இன்டகிரேஷன் ஃபார்முலாவில எல்லாம் இன்டகிரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பாரு சியில் ஆரம்பிச்சதுன்னா, ஸோ சியில் ஆரம்பிச்சதுன்னா அதனோட ஆன்சர் எதில் தான் வந்திருக்கும்? மைனஸ்ல தான் வந்திருக்கும். அடுத்தது tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணா tan x. காட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் கொசீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். ஆனா மைனஸ் காட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் பிளஸ் கொசீக்கண்ட். அப்போ கொசீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வருது? மைனஸ். பாரு இது சியில் ஆரம்பிச்சிருக்கும், அதனால என்ன வந்திருக்குன்னா ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கும். அடுத்தது இதுல இன்டகிரேஷன்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. எக்ஸ் பவர் என் அப்படிங்கிற டைப்ல இருந்ததுன்னா நம்ம டிஃபரன்ஷியேஷனாக இருந்தால் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன்னு சொல்லுவோம். இன்டகிரேஷன்ல எக்ஸ் பவர் n+1/n அடுக்குல ஒன்றை கூட்டி அதாலேயே வகுத்துரு. ஆனால் அந்த n என்னவா இருக்கக்கூடாதுன்னா -1 இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா n வந்து -1 இருந்ததுன்னா -1 + 1 0 ஆயிரும். அப்போ கீழே 0வால் வகுத்தோம்னா இன்ஃபினிட்டி வந்து கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணும். ஸோ அதனால நம்ம என்ன செய்யணும், n வந்து -1 இருக்கும்போது மட்டும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ எக்ஸ் பவர் n தான் பேசிக் ஃபார்முலா. எக்ஸ் பவர் n+1/n+1. ஸோ n -1 இருந்ததுன்னா என்ன ஆகுங்கிறதுக்கு நம்ம தனியாக கொடுத்துட்றோம். எக்ஸ் பவர் -1 இன்ட்டு டிஎக்ஸ். எக்ஸ் பவர் -1ங்கிறது 1/x. 1/x எதை டிஃபரன்ஷியேட் பண்ண 1/x வருது? log x டிஃபரன். அப்போ log x தான் வந்து இதுக்கு ஆன்சர். எக்ஸ் பவர் -1 அல்லது 1/x இருந்தால் அதனோட இன்டகிரேஷன் வந்து log x. இப்போ கவனி, எக்ஸ் பவர் 7 இன்டகிரேட் டிஃபரன்ஷியேட் பண்ண 7 இன்ட்டு எக்ஸ் பவர் 6 இல்லையா? அப்போ
7 into x power 6 டிஃபரன்ஷியேட் இன்டகிரேட் பண்ணால் என்ன வருதுங்கிறத நம்ம அப்படியே போடுறோம். 7 into integral of x power 6. என்ன செய்யணும்? அடுக்கில் ஒன்று கூட்டணும். கூட்டினா என்னது? 6 + 1 7/7. 7 கேன்சல் வந்துடுது, எக்ஸ் பவர் 7 வந்துடுது. ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும்னு யோசிச்சு போடுறதுக்கு பதிலாக இன்டகிரேஷன் டைரெக்டாக ஃபார்முலா கொடுக்குறாங்க. அதுதான் x பவர் n+1/n+1. இப்போ x பவர் 7 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 7x பவர் 6. x பவர் 7 + 10 டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 7x பவர் 6 தான். ஏன்னா கான்ஸ்டன்ட் 10 0 ஆயிருது. x பவர் 7 - 15 டிஃபரன்ஷியேட் பண்ணா 7 into x பவர் 6 - 15 கான்ஸ்டன்ட் 0 ஆயிருச்சு. நான் d/dx of x பவர் 7 plus c எடுத்துக்கிறேன். x பவர் 7 டிஃபரன்ஷியேட் பண்ண 7x பவர் 6, c டிஃபரன்ஷியேட் பண்ண கான்ஸ்டன்ட் 0 ஆயிருச்சு. அப்போ இந்த 7x பவர் 6 இன்டகிரேட் பண்ணும்போது நான் x பவர் 7 சொல்றதா, x பவர் 7 + 10 சொல்றதா, x பவர் 7 - 15 சொல்றதா, x பவர் 7 + c சொல்றதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் வரும். ஸோ அதனால நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா, எல்லாத்துலயும் x பவர் 7 வந்து மாறாது, அதுல எந்த சேஞ்சுமே கிடையாது. எக்ஸ்ட்ராவா ஒரு கான்ஸ்டன்ட் தான் இருந்திருக்கும். அது பிளஸ்லயும் இருந்திருக்கலாம், மைனஸ்லயும் இருந்திருக்கலாம். ஸோ அதனால நம்ம பொதுவாக எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், ஒரு +c அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட்டை போட்டுக்கிறோம். ஸோ அப்போ முதல் ஃபார்முலால இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஃபார்முலாவுக்கும் ஒரு +c போட்டுக்கணும். முதல் ஃபார்முலா இதுதான், x பவர் n into dx. அப்போ x பவர் n+1/n+1 பிளஸ் என்ன போட்டுக்கணும், ஒரு c போட்டுக்கணும். இதே மாதிரி அத்தனை ஃபார்முலாலையும் +c இன்டகிரேட் பண்ணும்போதெல்லாம் போடணும். அந்த சிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லணும்னா இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட், தொகையீட்டு மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ cos x இன்டகிரேட் பண்ண sin x + c போட்டுறோம்னா, ஸோ எல்லா ஃபார்முலாவிலையும் எல்லா இன்டகிரல் ஃபார்முலாலையும் ஒரு c ஆட் பண்ணிடு. ஸோ இந்த மாதிரி சிங்கிறது எவ்வளவுன்னு தெரியாது, அது 10 இருக்கலாம், 15 இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கான்ஸ்டன்ட் போட்டு காமிச்சிருக்கேன். 10க்கு அதே தான், -15க்கு அதே தான். ஸோ அதனால இந்த சிங்கிறது வந்து வரையறுக்கப்படவில்லை. அதனால +c அப்படின்னு வரக்கூடிய இன்டகிரல் எல்லாம் நம்ம என்ன சொன்னா வரையறுக்கப்படாத தொகை, இன்டெஃபினட் இன்டகிரல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ இதுல எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா x பவர் 11. ஸோ x பவர் 11 இன்டகிரேட் பண்ண என்னது, x பவர் 12/12 + c. இந்த ஃபார்முலா படி அடுக்குல ஒன்று கூட்டு, அதால வகுத்துரு +c. x பவர் 11 இன்டகிரேட் பண்ணும்போது நீ எப்படி எழுதக்கூடாது, நீ வாக்கு இப்படி எழுதக்கூடாது. என்ன எழுதக்கூடாது, 11 into x பவர் 10 அப்படின்னு எழுதக்கூடாது. சரியா? இப்படி எதுனா என்னது, அது டிஃபரன்சியேஷன். ஸோ அதனால டிஃபரன்சியேஷனோட நீ வந்து இதை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இது இன்டகிரேஷன் x பவர் 12/12. அடுத்து செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 1/x பவர் 7 into dxன்னு இருக்குது. x பவர் -7 அப்படிங்கிறத இது மேலே எடுத்துட்டு வந்தீங்கன்னா x பவர் -7, அதோட ஒன்றை கூட்டுற -7 + 1/-7 + 1, அல்லது டைரக்டா -7ஓட ஒன்று கூட்டினா -6. அப்போ நேரடியாகவே எழுதிடலாம், x பவர் -6/-6 + c. இதை வந்து 1/ன்னு மாற்றி எழுதிக்கிறேன். -1/, இது கீழே வந்து அடுக்கு ப்ளஸ் ஆயிரும், 6 into x பவர் 6 + c அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது கியூப் ரூட் ஆஃப் x பவர் 4. அப்போ கியூப் ரூட் அப்படிங்கிறது ஹோல் பவர் 1/3 பெருக்கினீங்கன்னா 4/3. n+1/n+1 போட்டீங்கன்னா 4/3 + 1/4/3 + 1. இதை கூட்டினீங்கன்னா எவ்வளவு, 7/3. அப்போ 7/3 திருப்பினா 3/7 into x பவர் 7/3 + c அப்படின்னு வந்துடுது. ஸோ நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி ஈஸியான சம் தான் கொடுத்துருப்பாங்க. இதே மாடல் தான் x பவர் 5 ஹோல் பவர் 8. அப்போ 1/8ங்கிறத போட்டிங்கன்னா x பவர் 5/8 + 1ன்னு வந்துடும். அடுத்தது செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 1/sin²x. 1/sin²x டைரக்டாக வந்து cosec²x டைரக்ட் ஃபார்முலா. tan x/cos x இருக்குது இல்லையா, இதுக்கு பார்த்தீங்கன்னா tan x/cos x. இது வந்து 1/cos x தனியாக பிரிச்சுக்கிட்டு tan x தள்ளி போட்டுரு. 1/cos xங்கிறது secant x, secant x into tan x, secant x into tan x டைரக்ட் ஃபார்முலா என்னன்னா secant x. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது சம் பார்த்தீங்கன்னா cos x/sin²x. இந்த sin²x கீழே ரெண்டா பிரிச்சு sin x into sin x அப்படின்னு எழுதிக்கோ. அப்போ 1/sin x into cos x/sin x. 1/sinங்கிறது cosecant, cos/sinங்கிறது cot. cosecant x cot x இதுவும் டைரக்ட் ஃபார்முலா. என்னன்னா -cosecant x. ஏன்னா -cosecant x டிஃபரன்ஷியேட் பண்ணா cosecant x cot x வரும். அதனால எந்த ஃபார்முலால c இருக்கோ அதுக்கெல்லாம் மைனஸ் வந்திருக்கும். அடுத்தது 1/cos²x ஃபோர்த் சப்டிவிஷனா இருக்கும். இது டைரக்டா 1/cos மேல வந்தா secant²x. secant²x டைரக்ட் ஃபார்முலா, tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant²x. அப்போ tan x + c அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ 12³ into dx. 12³ பார்த்தா நீங்க என்ன ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 12^4/4 + c அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ஸோ 12^4/4 + c இது எழுதக்கூடாது. சரியா? ஏன் அப்படின்னா இங்க கீழே எக்ஸே இல்லை. ஸோ அதனால நம்ம அப்படி எழுத முடியாது. அப்போ 12³ ஒரு கான்ஸ்டன்ட் கேவை இன்டகிரேட் பண்ணா kx + c. அப்போ 12³ into x + c. அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சது.
அடுத்த சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் பவர் 25 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ எக்ஸ் பவர் 4க்கு கீழே இருக்கிற எக்ஸ் பவர் 25க்கு கேன்சல் பண்ணால் 1 பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். 1 பை எக்ஸுக்கு டைரக்ட் ஃபார்முலா லாக் எக்ஸ் பிளஸ் சி. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸை என்ன செய்றீங்க, இன்டகிரேட் பண்ணாலும் அதே தான், டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் அதே தான். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸு. ஸோ பாரு, இதில் இருக்கிற சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம் இதெல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான டைப்பு. ஸோ அடுத்த கிளாஸில் இதுலேயே சார்பின் சார்பு வந்ததுன்னா என்ன செய்யறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸு இந்த சம்மு இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. 1 + x² ஹோல் பவர் -1 1 பை எழுதுனா 1 பை 1 + x² டைரக்ட் ஃபார்முலா. அதே மாதிரி 1 - x² பவர் -1/2 கீழே முதல்ல கொண்டு வந்தால் +1/2 ரூட் வந்துடும் 1/2க்கு டைரக்ட் ஃபார்முலா சைன் இன்வர்ஸ் ஆஃப் x + c. அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சிரமமே பட வேண்டியது இருக்காது. ஸோ அதனால் இந்த சாப்டரை இதான் வந்து என்னது இன்ட்ரடியூஸ் பண்ண சாப்டர். ஸோ அதனால் இந்த சாப்டர் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் ஃபார்முலாவை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியான ஃபார்முலாவாயிரும். இதை வந்து இன்னைக்கு வீடியோ வந்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே வந்துடும். பார்க்காதவங்க மறுபடியும் அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இதோட இன்னைக்கு செஷனை வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செஷன் எப்போங்கிறது நான் மறுபடியும் போடுறேன், அதுலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? வீக் எடுக்குதா இன்னைக்கு? பரவாயில்லையே.